என்னம்மா? அங்க பாருங்க, கொடைக்கானல் நெடுஞ்சாலைத்துறை தங்களை இனிதே வரவேற்கிறது. வந்துட்டோங்க கொடைக்கானலுக்கு. ஆமாமா. சரி சரி சரி, வண்டி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. என்னங்க என்னங்க சீக்கிரம். இருமா, டோர் லாக் எடுத்துக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன ஒரு அழகு. என்னம்மா, என்ன வாந்தி வருதா? இல்லையா? பிறகு எதுக்கு வேகமா காரை நிப்பாட்ட சொன்ன? என்னங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு வழியா கொடைக்கானல் வந்துட்டோம். பார்க்க ரொம்ப அழகா இருக்குலங்க. ஆமா. இயற்கையின் அழகே அழகுதான். கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்குல்ல? ஆமாங்க, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. ஆமாமா. சரி சரி வாங்க, எங்கயாவது சுத்தி பார்க்க போலாம். ஓய், இவ்வளவு நேரம் டிரைவர் வேலை பார்த்துட்டு வந்தவனுக்கு தான் தெரியும். அடி வாங்குவ. இன்னைக்கு ஃபுல்லா எங்கேயுமே கிடையாது. நேரா ரூமுக்கு போறோம், நல்லா தூங்கி எந்திக்கிறோம், காலையில இருந்து ரவுண்டிங்க ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ எங்கயாவது பக்கத்துல பார்க்க கூட? ஆஹா, முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் ரூம்ல போய் ரெஸ்ட். சரி ஓகே. ஆமா, வாமிட் வரும் புலம்பிக்கிட்டே வந்த. மழையே ஏறியாச்சு. என்ன இன்னும் ஒன்னையும் காணோம்? அதாங்க எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ தூரம் வாமிட் பண்ணாம உங்க கூட வந்திருக்கேன். இதுவே ஒரு சாதனைங்க. அப்படியா? ஆமாங்க, 3-4 கிலோமீட்டர் தான். தலை சுத்திக்கிட்டு அப்படி இருக்கும். இன்னைக்கு பாருங்கனே, எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம எவ்வளவு வாங்கி சாப்பிட்டிருக்கேன். ஒண்ணுமே செய்யல. நான் தான் சொன்னேன்ல, ஏன் கூட வர மொத்தல வாமிட்லாம் வராது. அது எப்படி? அது அப்படிதான், என்னோட பவர். உண்மைதானே? ஓகே, ஏத்துக்கிறேன். சரி, பசிக்குது, ஏதாவது வாங்கி தரீங்களா? அடிப்பாவி, கார்ல வர மொத்தல தானே விடாம வாங்கி சாப்பிட்டுட்டே வந்த. அதெல்லாம் நொறுக்கு தீனிங்க. சாப்பாடு ஓகே தான். ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஹோட்டல் ஏதாவது பார்த்து வருவோம். சரி சரி. அது வரைக்கும் பசி தாங்கிக்கிடுவியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கிறேன். சரி வா, ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போலாம். என்னங்க, அப்படியே அத்தை மாமா எங்க அப்பா அம்மா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா? கார்ல உட்காரு, பேசிட்டே வா, ரூமுக்கு போயிடலாம். சரிங்க. நட, என்ன பாத்துக்கிட்டே நிக்கிற? அது அப்படித்தான். என்ன உனக்கு பார்வையில சரியில்லையே? சரியில்லைல? இயற்கையோட உன்னையும் பார்க்க மொத்தல ரொம்ப அழகா இருக்கடா. அப்படியே பனிப்பொழிவுக்கு நடுவுல உன்னை பார்க்க மொத்த கொல்ற செம்ம அழகுடா. ஓய், என்ன இதெல்லாம்? உன்னை சைட் அடிக்கிறேன். சரிதான், நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்றியா? நீ தான் சொல்ல மாட்டேங்கிற, அதான் நானாவது சொல்லி உனக்கு ஞாபகப்படுத்தலாமேன்னு. ஓஹோ, ஞாபகப்படுத்துற. சரி சரி, ரூமுக்கு போலாம். இவ்வளவு நேரம் கார் ஓட்டிட்டு வந்தேன்ல, செம்ம டயர்டா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணுங்க. மறக்கலாமா? கரெக்டா சாப்பிட கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. இப்ப போலாமா? சரி ஓகே, கொஞ்ச நேரம் உன்னை ரசிக்கலாம் நினைச்சேன். டயர்டா இருக்குங்கற. ஓகே, ரூமுக்கு போயிட்டு வரலாம். சரி ஓகே, வா. இன்னும் இங்க இருந்து ரூம் எவ்வளவு தூரம்? பக்கம்தாமா, ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். சரி சரி வா, உட்காரு. ஓகேவா? எனக்கு நல்லா இருக்கா? ஓகே தான். ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டி ராம் முன்ன நிக்க போறேன். ராம் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? என்ன பார்த்தவன ஹாப்பி ஆவானா? என்கிட்ட ஏதாவது பேசுவானா? சரி ஓகே, பார்க்கலாம். எப்பவும் போல ராம் நம்ம கிட்ட நார்மலா பேசிட்டு போயிட்டா, ராம் சொல்ற மாதிரி ராம் மனசுல நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கோம். அதையும் தாண்டி ராம் நம்ம சாரி கட்டி இருக்க பத்தி ஏதாவது சொன்னா சம்திங் ராங். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ராம் மனசுல ஏதோ ஒரு மூலையில அவனுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிடலாம். போலாம். ஸ்வேதா வா, நான் காலேஜ் கிளம்பிட்டேன். சாப்பிடலாம். வா ஷிவானி, எல்லாம் ரெடி. இதோ வரேன். என்னவா இருக்கும்? இன்னைக்கு என்ன சேலை கட்டி இருக்கா? இவ சேலை எல்லாம் கட்ட மாட்டாளே. ஒருவேளை அந்த ராம்காக சேலை கட்டி இருப்பாளோ? இவ காலேஜுக்கு போகும்போது என்னைக்காவது ஒரு நாள் பின்னாடியே போய் வாட்ச் பண்ணணும். அப்பதான் இவ பேசுறது ராமா இல்ல ராமாவான்னு தெரியும்.
வரட்டும் வரட்டும், தின்னுட்டு வரட்டும். இன்னைக்கு என்ன ஏதுன்னு கவனிச்சுக்கலாம். சரி ஸ்வேதா, நான் கிளம்புறேன். ஓகே சிவானி, பார்த்து போயிட்டு வா. சரி ஸ்வேதா. ஐயோ, அம்மா என்ன இப்படி உட்காந்துருக்கு? கேள்வி எதுவும் கேக்குமோ? சமாளிப்போம். மா, காலேஜ் போயிட்டு வரேன். நீ காலேஜ் போறது இருக்கட்டும், என்னடி ட்ரெஸ் இது? ஏமா, என்ன ட்ரெஸ் உனக்கு தெரியலையா? சாரிமா, நம்மளுடைய பாரம்பரிய உடை. சேலை கட்டியிருக்கேம்மா. அது எனக்கு தெரியுது. என்னடி திடீர்னு சேலை கட்டிட்டு போற? காலேஜ் ரூல்ஸ்மா, அவங்க சொல்ற டைம் நம்ம சேலை கட்டிட்டு தான் போகணும். இல்லையே, இதுக்கு முன்னாடி நீ இப்படி சேலை கட்டினது இல்லையே. நான் சேலை கட்டியிருக்கேம்மா, நீங்க பார்த்ததில்ல. ஏய், நிஜமாதாமா, நீங்க பார்த்ததில்ல. 6 மாசத்துக்கு முன்ன இதே மாதிரி தான் சேலை தான் கண்டிப்பா கட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. சேலை கட்டிட்டு தாமா போனேன். அப்படியா? எடி எலும்பி, உண்மையா அவ சொல்றது? எனக்கு தெரியாது அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 மாசம் தான் ஆகுது. இல்லாட்டியும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சு கிழிச்சிடும். இப்ப பாரு அத்தை சொத்தன்னு. அதுக்குதான் வெட்ட பேசவே கூடாது. ஸ்வேதா, நீ எதுக்கு வெட்டியா நிக்கிற? போ, உன்னோட ரூம்க்கு போ. நான் கிளம்புறேன், சாயங்காலம் பார்க்கலாம். சரி சிவானி, வாரேம்மா. ஏய் நில்லுடி. என்னம்மா லேட் ஆச்சு காலேஜுக்கு? எப்பவும் 9:30 தானே காலேஜ். இப்பெல்லாம் என்ன 8:30க்கே அடிச்சு பிடிச்சு ஓடுற? ஐயோ, கேள்விக்கு மேல கேள்வி கேக்குறாங்க. இந்த அம்மாக்கு ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ? என்னடி, என்ன வாய்க்குள்ளே பேசுற? லேட் ஆகுதுமா, ஸ்டடி இருக்கு. ஏமா என்ன இப்படி படுத்துற? இதான லாஸ்ட் இயர். ஸ்டடி எல்லாம் வச்சாதான் அரியர் இல்லாம பாஸ் பண்ண முடியும். லேட் ஆச்சு, சாயங்காலம் வந்து பேசிக்கலாம். எதுக்கடி லேட் ஆகுது? இந்த ராம பாக்கவா? ராமா? அத்தைக்கு எப்படி தெரியும்? ராமா? அது யாருமா? என்னடி, என்ன திமிர் உனக்கு? அன்னைக்கு ராம்னா அவ்வளவு விளக்கம் சொன்ன, இன்னைக்கு ராம்னா யாருன்னு கேக்க? ஓ, அந்த ரமாவை சொல்றீங்களா? அதெல்லாம் போன்ல பேச மாத்திரம் செல்லமா ராம் ராம்னு சொல்றதுமா. திடீர்னு ராம் கேட்டா குழம்பி போகாதா? குழம்புதா? இவ என்ன சொல்றா? நமக்கு தான் குழப்பமா இருக்கு. ராம் பத்தி அத்தைக்கு எப்படி தெரியும்? ரொம்ப வாயை திறக்காத, அம்மா பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மாக்கு ராம பத்தி தெரியும். என்ன சொல்ற? தெரியுமா? தெரியும்னா ராம்னு முழுசா எதுவும் தெரியாது, சும்மா அறகுறையா புரிஞ்சு வச்சுட்டு பேசுறாங்க. நீ நார்மலா இரு, நீயே காட்டி கொடுத்துறாத. சரி சரி, திரும்பி அத்தைட்ட பேசு. என்கிட்ட எல்லாம் எந்த கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது. நீ அதையே மெயின்டைன் பண்ண, நான் பாத்துக்கிறேன். என்ன இவளுக்கு 2 பேரா பேசிக்கிறாளுக? அப்பனா இவளை பத்தி எல்லாமே அந்த எலும்பிக்கு தெரியுமா? ஓ, தெரிஞ்சா நல்லது தானே. கிட்ட இருந்து வாங்குறதுதான் கஷ்டம். ஏன்னா நம்ம பெத்ததுல ஒரு சாயல்ல நம்மள மாதிரி தான் இருக்கும். அவகிட்ட இருந்து விஷயத்த கறந்துருவோம். என்ன அங்க உங்க 2 பேத்துக்குள்ள? சொல்லுடி, உங்க 2 பேத்துக்குள்ள என்ன ரகசியம்? ரகசியம்லாம் ஒண்ணு இல்லம்மா, பேச்ச விடுங்க. நான் காலேஜ் போகணும். இல்ல இல்ல, இன்னைக்கு நீ காலேஜ் போவேனா? போக வேண்டாமா? மா இங்க பாரு, அம்மா நொம்மான் கத்திக்கிட்டு ஏத்து பேசிக்கிட்டு இருந்த செவுடு பிஞ்சிரும். சேலை கட்டிட்டு காலேஜுக்கு வான்னு அவங்க சொன்னா நீ ஏன் சேலை கட்டிட்டு கிளம்பிடுவ? மா, காலேஜ்ல சொல்றதானே கேட்க முடியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி அவங்க சொல்றத கேட்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு நீ காலேஜ் போகணும்னு அவசியம் இல்ல. போ, உள்ள போ. என்னத்த இப்படி பேசுறீங்க? காலேஜ் போற பிள்ளைய போய் நிப்பாட்டி போகாதன்னு. சிவானி, நீ கிளம்பு, நான் உங்க அண்ணன் சொல்லிக்கிறேன். ஆமா ஆமா, அண்ணன் கிட்ட சொல்லுவா. எலும்பி, வர வர உன் வாய் கூடி போச்சு. என்னடி எல்லா வேலையும் என்ன பார்க்க வச்சிட்டோ ராணி மாதிரி நீ உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியா? இங்க பாருங்க, உன் முகரக்கட்டை எல்லாம் பார்க்க முடியாது. நீ வாயை மூடிட்டு நெல்லு, உன்கிட்ட அப்புறம் வாரேன். அடியே, நீ உள்ள போடி. மா, நான் இன்னைக்கு காலேஜ் போகணுமா? முக்கியமான ஸ்டடி இருக்கு. எந்த முக்குனதோ முக்காததோ வீட்டுல இருந்து பாத்துக்கோ. இன்னைக்கு நீ போக வேண்டாம். ஏமா, ஏன் இப்படி பண்ற? போகாதனா போகாத, வீட்டுக்குள்ள போ. ஐயோ லூஸ் அம்மா, கடைசி டைத்துல மழை கட்டுதே. அவ்வளவுதான், இன்னைக்கு ராமையும் மிஸ் பண்ணிடுவோம், பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடுவோம். எப்படி சமாளிக்கிறது? என்னடி, போ உள்ள. என்ன என்னாச்சு? அண்ணா பாருண்ணா, இன்னைக்கு காலேஜ்ல இருந்து சேலை கட்டிட்டு வான்னு சொல்லிருக்காங்க. நீ எதுக்கு சேலை கட்டிருக்க? நீ காலேஜுக்கே போக வேண்டாம்னு அம்மா சொல்றாங்க. ஏமா காலேஜ் போறவள பிடிச்சு நிக்க வச்சுட்டு? டேய், எனக்கு எல்லாம் தெரியும். நீ பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற? படிக்கிற பிள்ளைய படிக்க விடு. சிவானி, நீ போமா. சரிண்ணா. ஏய் ஏய், முடியாதுடா. என்னமா பிரச்சனை? உன் தங்கச்சி சரியில்லை. ஐயோ, என்னத்த சொல்ல போகுது? எப்ப பாரு அம்மா தான் நமக்கு வில்லி ஏவும். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும். என்னைக்குதான் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போதோ? சரியில்லையா? என்னமா, என்ன சொல்றீங்க? ஏய், இந்த நாய் மிந்தி மாதிரி இல்ல. ஏதோ பண்றாடா. போனும் கையுமா சுத்துறா. கண்ட நேரத்துல போன் பேசுறா. நைட் எல்லாம் இவ ரூம்குள்ள இருந்து மெசேஜ் அனுப்புற டோயிங் டோயிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. இன்னைக்கு சேலை வேற கட்டிட்டு மேடம் ஜாமுன்னு நிக்கிறாங்க. சொல்ல முடியாதுடா, எவனையாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் பண்ணிக்குவா. சீ, அம்மா என்ன பேச்சு பேசுற? பெத்த பிள்ளைய பார்த்து பேசுற பேச்சா இது? உன் புத்தி ஏன் தான் அவ்வளவு கேவலமா போதோ?
டேய் டேய், என் புத்திய பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நான் உன்னை யோசித்தா கரெக்டா இருக்கும்டா. இவள காலேஜ் போகாம வீட்டுக்குள்ளே அடைச்சு போடு, நல்லது. இல்ல நீ அவளுக்கு மாப்பிள்ள பார்க்க வேண்டியல, அவளாதான் பாத்துட்டு வருவா. போதுமா, நிறுத்து. அறிவு இல்லாம பேசிக்கிட்டு. சிவானி நீ வா, நானே உன்னை காலேஜ்ல கொண்டு போய் விட்டுறேன். இல்லனா லேட் ஆச்சு, பஸ் ஸ்டாப்ல மட்டும் விடுறியா? நந்தினி ஹாசினி வருவாங்க, கூட போய்க்கிறேன். இல்ல இன்னைக்கு நானே காலேஜ்ல விடுறேன். அவங்கள போன் போட்டு பஸ் வந்தா கிளம்ப சொல்லு. இல்லனா நான் சொல்றத நீ கேளு. அப்புறம் சாயங்காலம் நானே உன்னை கூப்பிட வரேன். சாயங்காலம் நீயே வா. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் கம்மி தான். இன்னைக்கு ஒரு நாள் நானே வரேன். சரிண்ணா. வா போலாம். டேய், நான் சொல்றத எதையும் கேட்க கூடாதுன்னு இருக்கியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. என் தங்கச்சி எப்பவும் கரெக்டா தான் இருப்பா. ஸ்வேதா. சொல்லு சக்தி. சாப்பிட்டியா? இல்ல, நீ வந்த பிறகு. சரி இரு, அவளை காலேஜ்ல விட்டுட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். சரி சக்தி. ம். சுத்தம், இன்னைக்கு சேலை கட்டி ராம பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவுதானா? இந்த அம்மாவால எல்லாம் போச்சு. சாயங்காலம் சக்தியை கூப்பிட வந்தா இன்னைக்கு ஃபுல்லா ராம பார்க்க முடியாது. ரைட்டு, இதுக்கு மேல ஏதாவது ஏத்து பேசணும். கண்டிப்பா சக்தி அண்ணாவுக்கு ஏதாவது டவுட் வரும். ஆனா சக்தி அண்ணா, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே பொய்யாக்க மாட்டேன். ராம எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். அவனதான் கல்யாணமும் பண்ணிக்குவேன். ஆனா அது உன்னோட சம்மதம் இல்லாம நடக்காது. நீ, திரு அண்ணா, அப்பா எல்லாம் ஒத்துக்கிட்டாதான் என் கல்யாணம். அதுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேனா? உன் நம்பிக்கைய எந்த காலமும் பொய்யாக்க மாட்டேன். சிவானி வா. இத வாரேனா? நாம மட்டும் தனியா இருக்கிட்டயா? ஐயோ, வம்பே வேண்டாம். சக்தி வர வரைக்கும் ரூம்லயே இருக்கலாம். ஓடுங்கடி ஓடுங்க, ஆளாளுக்கு என்ன பார்த்து ஓடுங்க. எப்போ உங்களுக்கு இந்த நிலைமை தான். சிவானி, என்ன மீறி நீ காலேஜுக்கு போயிட்டேன்னு மட்டும் நினைக்காத. நீ ஏதாவது தப்பு பண்றேனா கண்டிப்பா என்கிட்ட கையும் களவுமா மாட்டுவ. அன்னைக்கு இதே சக்தியாலேயவும் உன்னை காலேஜ் போகாம வீட்லயே உட்கார வைக்கிறேன். இது நடக்கலையா இல்லையான்னு மட்டும் பாரு. யாரையும் காணுமே. என்னங்க, என்னாச்சு? இல்லம்மா, அப்பா காரை பார்க் பண்ணிட்டு இங்க வந்து நில்லுங்க, செக்யூரிட்டி வருவாங்கன்னாங்க. அதான் யாரையும் காணுமே. ஓ, என்னங்க சொல்லுங்க. இந்த காட்டேஜ்ல தான் தங்க போறோமா? இல்லம்மா, அப்பா தனி வீடு மாதிரில இருக்கும்னு சொன்னாங்க. ஆமால. திரு நீங்க தானா? ஆமாங்க. சாரி சார், நான் உங்களை அந்த பின்பக்கம் போய் பார்த்துட்டு இருந்தேன். சாரி சார், அதான் உடனே வர முடியல. ஐயோ இருக்கட்டுங்க, நாங்க இப்பதான் வந்தோம். ஓ அப்படிங்களா? சரி வாங்க சார், உங்க ரூமை காமிக்கிறேன். சரிங்க. சார், நீங்க தங்க போறது இங்கதான். வீடெல்லாம் சுத்தமா கிளீன் பண்ணியாச்சு சார், நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இருக்கட்டும் சார். அப்புறம் சார், நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன். என்னோட பேர் முத்து, கூப்பிடுங்க, உடனே வந்துருவேன். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சொல்லுங்க. வாங்கி கொடுக்கறது, கடைக்கு போறது, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா. அப்புறம் சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் சாப்பாடு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல வேணாண்ணா, நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா சார்? இல்ல, திருமுருகன் சார் உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொன்னாரு. எங்க அப்பா தானா, நான் பேசிக்கிறேன். நான் தேவைன்னா சொல்றேன், நீங்க வாங்கி கொடுங்க. ஓ ஓகே சார். சரி சார், உள்ள போங்க. உங்களுக்கு ஏதாவது இன்னும் வசதி தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க, ஏதா இருந்தாலும் ஏற்பாடு பண்ணிடலாம். ஓகேண்ணா, சொல்றேன். போலாமா? என்னங்க, சுத்தி மலை, தனியா இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? சரி வாங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட போலாம். சரிமா. என்னங்க, ரூம் ரொம்ப அழகா இருக்குங்க. வெளிய இருந்து பார்க்கும்போது சின்ன வீடா இருந்தது, ஆனா வீடு செம்ம அழகுங்க. ஆமாமா, ரொம்ப அழகா இருக்குல்ல? என்னங்க, இங்க வாங்கனே. வாவ், சூப்பர்லங்க. இங்க பாருங்க, மாடியிலேயே ஒரு பெட் இருக்கு. ஓ ஆமாமா, அழகா இருக்குல்ல? சூப்பர்ங்க. இங்க பாரு, வீட்டுக்குள்ள இருந்தே வெளியே வேடிக்கை பாத்துக்கலாம். ஆமாங்க, செம்ம போங்க. மாமா நமக்கு சூப்பரா ரூம் புக் பண்ணிருக்காங்க. என்னங்க, நான் போய் குளிச்சுட்டு வரட்டுமா? இவ்வளவு நேரம் கார்லயே வந்தது ஒரு மாதிரியா இருக்கு. போமா, நான் ஓரளவுக்கு இந்த வீட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்றேன், நீ போ. சரிங்க. என்னங்க, சொல்லுங்க. டயர்டா இருக்குன்னு சொன்னீங்க, ஜிலு ஜிலுன்னு காத்து வருது. எனக்கு என்னன்னு படுத்து தூங்கிடாதீங்க. ரூம் எல்லாம் நீங்க தான் செட் பண்ணி வைக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீ போ. உண்மையிலே ரூம் ரொம்ப அழகா இருக்கு. அப்பாவுக்கு போன் பண்ணி சொல்லணும். ரூமை பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு போன் பண்ணுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு போன் பண்ணி பேசிடலாம். மேடம் இப்பதானே குளிக்க போறேன்னு போயிருக்கா, எப்படியும் கிட்டத்தட்ட 1 hour ஆக்குவா. அதுக்குள்ள நாமளும் ரெடி ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஹோட்டல் கூட்டிட்டு போவோம், சாப்பிடணும்னு சொன்னா. ஏன் தமிழ், நான் தான் சொன்னேன்ல, சிவானி வரலன்னு சொல்லிட்டா பஸ் கிளம்புது, நாங்க கிளம்புறோம்னு சொன்னேன்ல. இதுக்காக காலேஜ் வரைக்கும் வந்த? என்ன செல்லமா, பாக்கணும்னு சொல்லி கூப்பிட்ட.
பிறகு உன்னை பார்க்காம எப்படி? என்ன தமிழ், உனக்கு ஒர்க்குக்கு லேட் ஆகும்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி கிளம்பு. கிளம்பா? இப்பதான் வந்தேன், உனக்காக அடிச்சு புடிச்சு வர உடனே கிளம்பா? சரி இருக்கட்டும். ஓ, யாராவது பார்த்து வீட்ல சொல்லிட போறாங்க. சொன்னா என்ன, உனக்கு நீ எனக்கு நீன்னு வீட்ல முடிவு பண்ணியாச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், கிளம்பு. இருமா, ரெண்டாவது தடவை உன்னை சேலையில பாக்குறேன், கொஞ்சமாவது ரசிக்க விட. போடா. ஏய், நீ சேலை கட்டியிருக்க, அதை நான் பாக்கணும் தானே என்ன கூப்பிட்ட. இப்ப என்னவா? அதான் அந்த வெக்கம் ஏதாவது. தமிழ் ஆட்டி வாங்குவ. காலேஜ்ல வந்து என்ன பேசிட்டு இருக்க? கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. இன்னும் 1/2 hour இருக்கு, எனக்கு தெரியும். நீ சொல்றது நீ செய்யறதா செய்யணும். சரி சொல்லு, சாப்பிட்டியா? எப்ப பாரு இதே கேள்விதானா? வேற என்ன கேட்க சொல்ற? அதுவும் வாஸ்தவம் தான். யார்கிட்டயாவது பேச்ச ஆரம்பிக்கணும்னா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இதத்தானே கேட்கணும். ஏய் செல்லம்மா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை பொண்ணு பார்க்க வந்தேன் பாத்தியா? அன்னைக்கு உன்னை பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கியே. தமிழ், நிஜமாதான் செல்லம்மா, உனக்கு சாரி தான் அழகு. அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி இருக்க. சரி சரி போதும் போதும், கிளம்பு கிளம்பு. ஏன்? வார்த்தைகள் அளவுக்கு மீறி வர ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பு கிளம்பு, போ போ. ஏய் 5 நிமிஷம் போங்கறேல. இந்த கண்ணா எங்க போய் தொலைஞ்சா? நேத்து பேசாம போனா. சரி இன்னைக்கு வருவான்னு நினைச்சா வந்து பார்க்கவே இல்ல. பாரு, தமிழ்லாம் தேடி வந்திருக்கான். நான் பஸ் ஸ்டாப்ல இல்லாட்டி காலேஜுக்கு வரணும்னு அவனுக்கு தெரியணும்ல. ஏன் இப்படி பண்றான்? டேய் கண்ணா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. ஆனாலும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் கோமா பேசினேன். ஆனா நீ திரும்பி எனக்காக வந்திருக்கணும்ல. இத்தனை தடவை உன்னை நான் போன்னு விரட்டினாலும் எனக்காக வரணும்ல. கஷ்டமா இருக்குடா. ஏய் செல்லம்மா செல்லம்மா, கொஞ்ச நேரம். இருக்கிற கடுப்புல இவங்க வேற செல்லமா வெள்ளமானு. அதெல்லாம் முடியாது, கிளம்பு. ஏய் செல்லம்மா, என்ன நந்தினி கண்ணாவை கேப்பான்னு பார்த்தா கேட்கவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கும் புரியல. அப்படி என்ன இவளுக்கு கோபம்? ரொம்பவும் பண்றா. கண்ணா பாவம், இப்படியாவது நந்தினி தேடுவான்னு சொல்லி வெளியவே நின்னுட்டு இருக்கான். அவெல்லாம் கூப்பிட மாட்டா. ஈகோ கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சாரி, உன்னை உன் நந்துக்குட்டி கேட்கவே இல்லடான்னு சொல்லி அவனா கூட்டிட்டு போயிடுறேன். ஏய் அப்படிலாம் பண்ணாத. எப்பவுமே சரி, 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் வீட்டு கொடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்பே பொய்யாயிடும். அண்ணா நான் வர சொல்லு. நான் எங்க சொல்றது, அந்த வாரம் பாரு, இவன் அவன் நந்துவை பார்க்காம இருப்பான். அது சொல்லு. என்னடா என் நந்துக்குட்டி என்ன கேட்டாளா? ஓடா, அத உன் நந்துக்குட்டிட்டே கேளு. இதோ கேக்குறேன். அடாடா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோழி மலரு கொட்டிய அழகு. ஹாய் நந்துமா. கண்ணா, நந்து, நேத்து சொன்னான்னு கோபப்பட்டு ஓடனால உடனே பேசக்கூடாது. கெஞ்சுடா, நீ கெஞ்சு. உன்னை எத்தனை நாள் இருக்கா கெஞ்ச ஒரேன்னு மட்டும் பாரு. நந்து. ஏய் நந்துக்குட்டி, வாவ் அழகிடி அழகு. ஏன் நந்துமாவா இது? சே 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 சே, சான்ஸே இல்ல. ஏய் நந்துமா, நந்து. என்ன உனக்கு என்ன இப்போ? எனக்கு என்னென்னமோ அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஆனா உன்னை பாரு, கரடி குட்டி மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு நல்லாவே இல்ல நந்துமா. எங்க மாமாவை பார்த்து சிரி பார்க்கலாம். போயிடு. நந்து, இங்க பாரு, நான் தான் உன் மேல கோபமா இருக்கணும். நீ தான் என்ன வந்து சமாதானப்படுத்தணும். ஏன்னா தப்பெல்லாம் உன் பேர்ல. சரி ஓகே, நந்துமா மனசு கஷ்டப்படக்கூடாதே. நான் வந்தா என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஆனா உன் மூஞ்ச பார்த்தா எப்படா இருக்கு? பெசாசு மாதிரி இருக்கா? பிசாசு மாதிரி? ஆஹா, பூதக்குட்டி மாதிரி இருக்கு. டேய் உண்மைதாமா, சிரிச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் மகாலட்சுமி தான். எங்க சிரி பார்க்கலாம், சிரிடி. நேத்து நான் ஒரு வார்த்தை சொன்னோன்னே கோச்சிட்டு போனேலடா. இப்ப எதுக்கு வந்த? அப்படியே கோச்சிட்டு போ. நந்து, போடா, போங்கறேல. ஏய் நந்துமா, நந்து. பேசாத பேசாதடா, பேசாத. கிளம்பு கிளம்பு. நந்து, இப்பவே நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எனக்கு என்ன கோச்சிட்டு போற? நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ தான் நான் நம்பி வந்து உட்கார்ந்தா அப்ப இதுக்கு மேல பண்ணுவ. எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். உனக்கு எனக்கு செட்டே ஆகாது. போ கிளம்பு. உன் கிராமத்துல வயக்காட்டு வரப்புல சுத்திக்கிட்டு இருப்பாள்ல, அத்தை மக, மாமா மக, அக்கா மகன்னு, அவளை போய் எவ்வளையாவது கட்டிக்கோ. போடா போ. இதான் உன் முடிவா? ஆமா. நந்துமா நல்லா யோசித்துக்கோ. எங்க ஊர்ல வயக்காட்டுல என் அத்தை மக அழகா சுத்திக்கிட்டு இருக்கா. நாளைக்கே போனேன்னா கட்டி கூட்டிட்டு வந்துருவேன். போடா. நல்லா யோசித்துக்கோ. போடாங்கறேல. நந்து, கிளம்புடா, போய் முத அதை செய். ஓ அப்படியா? சரி சரி, நாளைக்கு நீயே என்கிட்ட வந்து பேசுவ. இரு பேச வைக்கிறேன். வாடா போலாம்.
டேய் ஓ நந்துக்குட்டி நந்துக்குட்டி யாரையாவது கட்டிக்க சொல்லிட்டா நாளைக்கே எனக்கு கல்யாணம் நீ தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிற நானா நீயே தான்டா திருதான் ஊருக்கு போயிருக்கான்ல இனி ஃபுல் அண்ட் ஃபுல் மாப்பிள்ள தோழனா நீ மட்டும்தான் மாப்பிள்ளையா அது யாரா நான் தான்டா வா போலாம் தங்கச்சி வாரேமா நாளைக்கு எனக்கு கல்யாணம் வந்துரு அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பரவாயில்ல கூட்டிட்டு வந்துருமா சரி கண்ணானா கல்யாணம் பண்ற மூஞ்சப்பல் போடா செல்லம்மா கிளாஸ்க்கு போ நான் கிளம்புறேன் சரி தமிழ் நந்தினி எதுவும் பேச வேண்டாம் வா கிளாஸ்க்கு போலாம் ஓகே இனி உன் இஷ்டம் போலாம் வா லவ் யூ கண்ணா நாளைக்கு உனக்கு கல்யாணமா பாத்துறேன்டா எவன் உன் பக்கத்துல நிப்பானு யாரோட நிழல கூட உன் மேல பாட விட மாட்டேன் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு நானும் குளிச்சு ரெடி ஆயிட்டேன் அப்பாப்பா இனி யாரும் படுத்து தூங்கி இருந்தா கூட ஒரு தூக்கம் தூங்கி இருப்பேன் எங்கிட்ட அங்கிட்ட நடந்து டைம் ஓடிடுச்சு இன்னும் வந்திருக்காளான்னு பாரு வாசுகி வாசுகி என்னங்க வாசுகி என்னங்க கிளம்ப வேண்டாமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னங்க என்னங்க டேய் என்னங்க திரு டேய் டேய் திரு சொல்லுமா என்னடா ஏன் இப்படி பாக்குற அதெல்லாம் இல்லையே இல்லையே பார்வை சரியில்லை பேச்சு சரியில்லை ஏதோ ஒரு பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல நான் கவனிச்சேன் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உண்மையை சொல்லு என்ன பார்த்தன ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆயிட்டேல சொல்லுடா உறைஞ்சு போய் நின்னியா இல்லையா அதுக்கு தானே இப்படி வந்து நின்னது பச்சை பிள்ளை மாதிரி கேள்வி கேப்பா டேய் டேய் திரு சொல்லு நீதான் சொல்லணும் உறைஞ்சு போய் நின்னியா இல்லையா உறைஞ்சு போயெல்லாம் இல்ல ஒரு வித ஷாக்கு ஷாக்கா ஆமா ஊர்ல இருக்கும் போது என்ன சொன்ன என்ன சொன்னேன் கொடைக்கானல் வந்து ஜீன்ஸ் டாப்பு மாடர்னா இருக்கிற ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொன்னியா இல்லையா ஆமா அந்த மாதிரி ட்ரெஸ்ஸா தானே வாங்கின உன்னோட அப்பாவும் ஜீன்ஸ் தானே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க ஆமா என்ன இப்படி சேலை அதுவா சும்மா இப்படி நான் சாரி கட்டி நீ பார்த்தா என்ன ரியாக்ட் பண்றேன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் என்ன பார்த்த ஏய் உன் மூஞ்சில நல்லா தெரியுது அத ஒண்ணு நீ மறைச்சு உன் ஆம்பளங்கிற கம்பீரத்தை காமிக்காத ஏய் என்ன 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 ஒண்ணு இல்ல அடியே பார்க்கவே ஒரு மார்க்கமா இருக்க பக்கத்துல எல்லாம் வராத அப்புறம் அப்புறம் ஏதாவது ஒண்ணுனா என்ன கோச்சிக்க கூடாது சரி சொல்லு எப்படி இருக்க அப்பவே சொன்னேன்ல என்ன சொன்ன ஒரு மார்க்கமா தான் இருக்க டேய் இந்த சாரில எப்படி இருக்க அழகா இருக்கேனா டேய் கடைக்கு போலாமா அதான்டா ஹோட்டலுக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்க ஏதாவது சொல்லு இல்ல வா கிளம்பு நீ பாக்குற பார்வையே ஆள ஒரு மாதிரி ஆக்குது ஹோட்டல் போலாம் ஓய் என்ன நீங்க நாங்கெல்லாம் வாடா போடாச்சு அது அப்படிதான் என்ன சொன்ன என்ன சொன்ன நானால் ஓ இஷ்டப்படி சந்தோஷமாயிரு உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் கொடைக்கானல் வரோம்னு சொன்னியா இல்லையா ஆமா 4 நாள் என்னோட நாள் அதனால அப்படி இப்படின்னு எப்படினாலும் வரும் வார்த்தைலாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது ஓ ஏய் என்ன சொல்லடா பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி சற்றே நீ வந்தேன் தானே சுற்றி போனேன் ஆகாவனே வள்ளலடி மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி 100 அடி பளிங்கை 6 அடியாக்கி சிப்பிகள் என்னடா ஏதாவது பேசு இல்லவா கிளம்பலாம் ரொம்ப அழகா இருக்க சரி பசிக்குது சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடு இப்ப போகணுமா ரொம்ப பசிக்குதா ஆமாண்டா சரி ஓகே வா போலாம் சாப்பிட போயிட்டு எங்கேயாவது சுத்திட்டு வரலாமா ஏன் ஊர் சுத்துறதெல்லாம் காலையில தான் கூட்டிட்டு போ சாப்பிட்டு ரூமுக்கு தான் இரு நாளைக்கு போலாம் சரி ஓகேவா ஆனாலும் வாசுகி சொல்லுங்க நான் எதிர்பார்க்கல என்ன என்ன எதிர்பார்க்கல அது சொல்லுடா இல்ல நான் ஒரு எண்ணத்துல ஊருக்கு வந்தேன் ஆனா ஆனா நீ நம்ம ஹனிமூனை நினைச்சிட்டே வந்திருக்க கரெக்டா டேய் கொன்றுவேன் என்ன பார்க்க எப்படா தெரியுது
சரியான கல்லின்னு தெரியுது. ஆ? சரி சரி வா வா, சாப்பிட்டு வந்து பேசலாம். நான் கேக்குறது வாங்கி கொடுப்பியா? வாங்கி தரேன் வா. எது என்ன ஆனாலும் சரி, சாப்பிடுற விஷயத்துல பெர்ஃபெக்ட்டா இரு. ஓகே. அவ்வளவுதான், சாயங்காலம் ஆச்சு. இப்ப சக்தி அண்ணா வந்து கூப்பிட வந்துருவான். இன்னைக்கு ராம பார்க்கவே இல்ல. எவ்வளவு ஆசைப்பட்டேன். ராம், ஆனா ரொம்ப மிஸ் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இங்க வா. காலேஜை விட்டு வெளியே போயிட்டா அண்ணன் வந்துருவான். அப்புறம் உன்னை இன்னைக்கு நான் பார்க்கவே முடியாது. வா ராம். ச்சே, தனியா புலம்ப வச்சிட்டான். நந்தினியும் ஹாசினியும் எனக்கு என்னன்னு பஸ்ஸுக்கு தானே என்னை விட்டுட்டு போயிட்டாளுங்க. சக்தி அண்ணன் வர வரைக்கும் கூட நிக்க கூடாது. இவங்க இல்லாதது கூட கொஞ்சம் புலம்புற மாதிரி இருக்கு. அண்ணன் வேற இன்னொரு அரை நேரத்துல வாரேன்னா என்ன பண்ணலாம்? வெளியே போய் வெயிட் பண்ணலாமா, இல்ல எங்கேயேவோ? அன்னைக்கு இதே டயத்துக்கு தான் ராம் ஒர்க் இருக்குன்னு நம்ம காலேஜுக்கு வந்தான். இன்னைக்கு அதே மாதிரி வரக்கூடாது. எதிர்பார்க்கிற நேரம் வரவே மாட்டான். சரி ஓகே போலாம். ராம், ராம். சிவானி, நீயா இது? ஆமா ராம். என்ன? இல்ல இல்ல, அங்க இருந்து வர மொத்தல ஏதோ மேம் நிக்கிறாங்களான்னு நினைச்சேன். ஓ, மேம் மாதிரி இருக்கேனா? இல்ல இல்ல, வழக்கமா பாக்குற காஸ்டியூமை விட இப்ப கொஞ்சம் மாறுதலா இருக்கே, அதான். ஓ, என்ன வீட்டுக்கு போலையா? காலேஜ் அப்பவே முடிஞ்சது. போனோம் ராம். எங்க அண்ணா கூப்பிட வரேன் இருக்கான். அதனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ ராம், எனக்கு இந்த சேலை நல்லா இருக்குன்னு சொல்லு ராம். சொல்லு ராம். சிவானி, சொல்லு ராம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு சொல்றான்? எதுக்கு ராம்? இல்ல, அன்னைக்கு என் குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருந்தா. வீட்டுக்கு போயும் அவ்வளவு சந்தோஷம். நீ அவ கூட விளையாண்ட விதம் அப்படி. அவ பேசுறதே ஒரு சில வார்த்தை, அதுல ஃபுல்லா உன்னோட பேர் இருந்தது. ஓ, ரொம்ப தேங்க்ஸ்மா. இருக்கட்டும் ராம். குழந்தை சந்தோஷமா இருக்கறதுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லலாமா? ராம், வேணா பாப்பாவை அடிக்கடி கூட்டிட்டு வரியா? நான் எங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். நல்லா பாத்துக்குவேன் ராம். இல்ல இல்ல வேண்டாம், இருக்கட்டுமா. சரிம்மா, நீ கிளம்பு. உங்க அண்ணன் வந்துட போறாங்க. வந்தா காலேஜுக்குள்ள வருவான். அதுவும் இப்பதான் கால் பண்ணா. 1/2 hour ஆகும்னு சொன்னான். ஓ சரி சரி சரி, அப்பனா இப்பவே வெளியே போய் நிக்காத, இங்கே நின்னு உங்க அண்ணன் வந்ததும் போ. சரி ராம். நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஆமாமா, வேலை விஷயமா வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா மேம் கிளம்பிடுவாங்க. நான் வாரேன், இன்னொரு நாள் பார்க்கலாம். ஓ அப்படியா? சரி ராம். பார்க்கணும்னு நினைச்சேன், வந்தான். ஆனா அவன் பேசணும்னு நினைச்சத பேச மாட்டேங்கிறான். சரி ஓகே, ராம பார்த்த வரைக்கும் சந்தோஷம். சொல்லலாமா வேண்டாமா? சொல்லாம இருக்க மனசு கேட்க மாட்டேங்க. சொல்லிடலாம். சிவானி. ராம், இன்னும் போகலையா? சொல்லு ராம். சிவானி, எல்லாம் ஓகே. கழுத்துல சின்ன செயினுக்கு பதிலா கொஞ்சம் லாங்கா போட்டிருந்தேன்னா ரொம்ப அழகா இருந்திருக்கும். ஓகே, பார்க்கலாம். சரி ராம். ஐயோ ராம், நீ என்ன அப்பதான் நல்லா கவனிக்கிற. ராம், வேணாலும் பாரு. உனக்கே தெரியாம உன் மனசுல கண்டிப்பா நான் வருவேன். ஐயோ, ஐ அம் ஹாப்பி. இல்லடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு நான் சொன்னபடி நீ செய். நாளைக்கு நந்தினி என்னை தேடி வரணும். வர வைக்கிறேன். என் முகத்தை கூட பார்த்து பேசாம போடா நான் சொல்றா. இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றாளா? பாக்கலாம் பாக்கலாம். நாளைக்கு நான் பண்ற வேலையில டே கண்ணா ஐ லவ் யூன்னு வந்து சொல்லுவா. நந்துமா, வேணாலும் பாரு, நாளைக்கு ஒன்னு நான் லவ் யூ சொல்ல வைக்கிறேன்.